தாகங்களை தீர்த்தது நீயே, சோகங்களை போக்கியது நீயே, உண்மைகளை உணர்த்தியது நீயே, பொய்மைகளை ஒழித்ததும் நீயே, அன்பின் கடலும் நீதானே தந்தையே, நினைவால் உருகினேனே, தாகங்களை தீர்த்தது நீயே, சோகங்களை போக்கியது நீயே. கடலில் மீன்கள் எத்தனையோ ஒரு நாள் எண்ணிடக்கூடும், விண்ணின் மீன்களும் எத்தனையோ அதையும் எண்ணிடக்கூடும், அதையும் எண்ணிடக்கூடும். शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा, शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा, पावन पुण्य सवेरा। से आए अपने आप को
சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்துல மிக உயர்ந்த லட்சியம் எதுன்னு சொல்றாரு. மிக உயர்ந்த லட்சியம் பாபாவை நினைக்கும் போது நம்முடைய புத்தி வேற எங்கேயும் அலைப்பாயாம அவருடைய நினைவுல நம்ம முழு மனதோட ஒருமுகமாகிறத மிக உயர்ந்த லட்சியம். பட் அந்த லட்சியத்தை நம்ம எப்போ அடைய முடியும்னா முழுமையாக ஆத்மா அபிமானியாக ஆத்மா அபிமானி நிலையில முழுமையா இருந்தாதான் பரமாத்மா நினைவுலையும் மனசு முழுமையாக ஈடுபடும். அப்போ யோகத்தின் சக்தி இருக்கும்போது நம்முடைய சஞ்சலமான மனம், சஞ்சலமான கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் நீங்கி அச்சல் அதோட ஆடாத அசையாத நிலையில நாம நிலைத்திருக்க முடியும். சங்கம் யுகத்துல ஸ்வயம் பகவானே நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து அழியாத சுகம் சாந்தி கொடுக்கிறார். மனிதனுக்கு சுகம் சாந்தி தர முடியாது. யார்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்துல மனுஷங்கிட்ட என்ன இருக்கு? துக்கம், கவலை, பிரச்சனை, பல்வேறு விதமான எதிர்மறை தன்மைகள் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ அவங்க கிட்ட இருந்து நமக்கு அதுதான் கிடைக்கும். நான் ஒரே ஒரு பரமாத்மா சிவ பாபா எல்லா குணங்கள்லயும் கடலா இருக்காரு. அவருடைய நினைவுல, அவருடைய தொடர்புல, அவருடைய சம்பந்தத்துல வரும்போதுதான் நாம் உண்மையான சுகம் சாந்திங்கிறது அனுபவம் செய்ய முடியும். சேவைகள் என்பது நம்முடைய பிராமண வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பாடமாகும், அங்கமாகும். பிராமணன் சேவை செய்யாம இருக்கவே முடியாது. சேவை தான் நம்முடைய உயிர் மூச்சுங்கிறார். சேவை பண்ணும்போது தான் நம்முடைய புண்ணிய கணக்கு சேமிப்பாகுங்கிறார். சேவையின் மூலமா தான் அநேகருடைய பாக்கியத்தை உருவாக்க முடியும். சேவையில தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக சேவை என்றாலே நாம் அடைந்ததை மற்றவர்களுக்கு கொடுப்பது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாம் இன்னும் பல மடங்கு அதை பெறுவோம். பட் சேவையில் எப்படி இருக்கணும்? சுயநலமற்ற சேவாதாரியாக, நிர்விக்ன சேவாதாரியாக இருக்கணும். சேவையில் எந்த விதமான சுயநலம் இருந்ததுன்னா அந்த சேவையில விக்னங்கள் தான் ஏற்படும். ஆக நிர்விக்ன சேவாதாரியாக ஆகி நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுடைய ஆஸ்தியை கொடுக்க வேண்டும். 30/5/2024 मीठे बच्चे तुम्हें पहला पला निश्चय चाहिए, हमको पढ़ाने वाला स्वयं शांति की सागर, सुख के सागर बाप है. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு முதல் இந்த நம்பிக்கை வேண்டும். நமக்கு படிப்பு கற்றுத்தரக்கூடியவர் स्वयं शांति கடல், सुख கடலான தந்தை. कोई मनुष्य किसी को सुख शांति नहीं दे सकता है. மனிதர்கள் யாராலும் பிறருக்கு சுகம் சாந்தியை தர இயலாது. கேள்வி: सबसे ऊंची मंजिल कौन सी है? उस मंजिल पाने का पुरुषार्थ क्या? அனைவற்றை விட மிக உயர்ந்த இலக்கு எது? அந்த இலக்கை அடைவதற்குண்டான முயற்சி என்ன? பதில்: एक बाप की याद पक्की हो जाए, बुद्धि और कोई तरफ न जाए, यही ऊंची मंजिल है. ஒரு தந்தையின் நினைவு என்பது உறுதியாக ஆகிவிட வேண்டும். பாபா நினைவுல உட்காரும்போது நமக்கு வேற எந்த நினைவு வரக்கூடாது. அந்த மாதிரி நம்முடைய மனம் உறுதியாயிடும். புத்தி வேற எந்த பக்கமும் போகாம இருக்கணும். இதுதான் உயர்ந்த இலக்கு. इसके लिए आत्म अभिमानी बनने का पुरुषार्थ करना पड़े. அதற்காக ஆத்மா என்ற எண்ணத்தில் இருப்பதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். जब तुम आत्म अभिमानी बन जाएंगे तो सब विकार की हालत खत्म हो जाए. எப்ப நீங்க ஆத்மா அபிமானியாக ஆகிவிடுகின்றீர்களோ அப்பொழுது அனைத்து விதமான விகார எண்ணங்கள் நீங்கிவிடும். புத்தி கி பட்டக்னா பந்து हो जाए. புத்தி என்பது அலை மோதுவதிலிருந்து விடுபட்டுவிடும். देह की तरफ बिल्कुल दृष्टि न जाए, एक मंजिल है. தேகத்தின் பக்கம் முற்றிலும் உங்களுடைய பார்வை போகக்கூடாது. இதுதான் உங்களுடைய இலக்கு. इसके लिए आत्म अभिमानी भव. அதற்காக
ஆத்தும் அபிமானியாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप வை समझाता है. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். इनको रूहानी बाप नहीं कहेंगे. பிரஜாபிதாவை பிரம்ம பாபாவை ஆன்மீக தந்தை என்று கூற முடியாது. आज के दिन को सद्गुरुवार कहते हैं. இன்றைய நாளை சத்குருவார் என்று கூறப்படுகிறது. குருவார் கஹனா பூல் ஹி. வெறும் குருவாரம் என்று சொல்வது தவறு. சத் குருவார் சத்தியமான குருவாரம். குருலோ து பௌத் தேர் ஹே, சத்குரு து ஏக் ஹி ஹே. குருமார்கள் அநேகர் உள்ளார்கள், ஆனால் சத்குரு என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான். बहुत है जो अपने को गुरु भी कहते सद्गुरु भी कहते. அநேகர் இருக்கிறார்கள், தன்னை குரு என்றும் கூறிக்கொள்கிறார்கள், சத்குரு என்றும் கூறிக்கொள்கிறார்கள். अभी तुम बच्चे समझते हो गुरु और सद्गुरु में तो फर्क है. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ புரிந்து கொண்டீர்கள், குரு மற்றும் சத்குருவுக்கு வேறுபாடு இருக்கின்றது. மனிதர்களை குருன்னு சொல்லலாம். சத்குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு சத்தியமான தந்தை. மனிதர்களை சத்தியமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உடல் அழியக்கூடியது. மீண்டும் பிறவை சக்கரத்துல மாற்றத்துக்கு உட்பட கூடியவர்கள். ஆனா பரமாத்மா மாற்றத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவரை தான் சத்தியம்னு சொல்ல முடியும். சத் அர்த்தாத் ட்ரூத். சத்தியம் என்றாலே உண்மை. சத்திய ஏக் நிராகார் பாப் கோ கஹா ஜாதா ஹை. சத்தியம் என்று ஒரே ஒரு நிராகார தந்தை தான் கூறப்படுகின்றது. நாக்கி மனுஷ்ய மனிதர்களை கூற முடியாது. சச்சா கியான் தோ ஏக் ஹி பார் கியான் சாகர் பாப் ஆக்கர் தேதா ஹை. சத்தியமான ஞானம் என்பது ஒரே ஒரு முறை ஞானக்கடல் தந்தை வந்திருந்துதான் தருகின்றார். மனுஷ மனுஷको कभी सच्चा ज्ञान दे नहीं सकते. மனிதர்கள் மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் சத்தியமான ஞானத்தை தர இயலாது. சச்சா ஹை ஏக் நிராகார் பாப். சத்தியமானவர் என்று ஒரே ஒரு நிராகார தந்தை தான் கூற முடியும். இன்கா நாம் தோ பிரம்மா ஹை. இவருக்கு பெயர் பிரம்மா என்று கூறப்படுகின்றது. ஏ கிசி கோ ज्ञान दे न सके. இவர் யாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. பிரம்மமே ஞான் குச் பி தா நஹி. பிரம்மாக்குள்ள கொஞ்சமோ ஞானம் என்பதே இல்லை இல்லையா? அதனால அவரே குரு கிட்ட போய் உபதேசம் கேட்டுட்டு இருந்தார். அவரே தேடுதல் இருந்தார், எது சத்தியமான பாதை. காரணம் அவர்கிட்ட ஞானம் எதுவுமே இல்லை. அபிபி கங்கன் மே சாரா ஞான் தோ ஹை நஹி. இப்போட சொல்லலாம், முழுமையான ஞானம் இவருக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. சிவபாபா வந்துதான் பிரம்மா சரீரத்திலிருந்து ஞானம் கொடுக்கிறார். சம்பூர்ண ஞான் தோ ஞான் சாகர் பரம்பிதா பரமாத்மா. சம்பூர்ண ஞானம் என்பது பரம்பிதா பரமாத்மா கிட்டதான் இருக்கு. अभी ऐसा कोई मनुष्य है नहीं जो अपने को सद्गुरु कहला सके. ஆகவே எந்த ஒரு மனிதர்களும் தன்னைத்தானே சத்குரு என்று கூறிக்கொள்ள முடியாது. சத்குரு மனா சம்பூரண் சத்தியை. சத்குரு என்றாலே முழுமையான சத்தியமானவர்கள். तुम जब सत्य बन जाएंगे तो फिर एक शरीर नहीं रहेंगे. நீங்களும் சத்தியமானவர்களாக ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த உடல் என்பதே இருக்காது. மனுஷன் को कभी सद्गुरु कह नहीं सकता. மனிதர்களை ஒரு பொழுதும் சத்குரு என்று கூற இயலாது. மனுஷன் को तो पाई भी ताकत नहीं है. மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் கூட சக்தி என்பதே இல்லை. एक खुद कहते मैं तुम्हारा जैसा मनुष्य हूं. இவர் ஸ்வயம் வந்து சொல்றார். என்ன சொல்றாரு? நானும் உங்களை போன்ற மனிதன் தான். इसमें ताकत की बात उठ नहीं सकती. பிரம்மா பாபா நானும் உங்களை போல மனுஷன் தான் சொல்றார். அவர்கிட்ட எந்த விதமான சக்தி இல்லை.
சிவபாபா வந்த பிறகுதான் பிரம்மா கூட சக்தி கிடைக்குது. அதனால பிரம்மா ஞான கடல் என்றோ, பிரம்மாவை சத்குரு என்றோ, பிரம்மாவை ஆத்மாக்களின் தந்தை என்றோ சொல்ல முடியாது. एक तो बाप पढ़ाता है, பாபா தான் படிப்பு சொல்லி தர்றாரு, நாக்கி பிரம்மா. பிரம்மா நமக்கு படிப்பு சொல்லி தரல. एक तुमको उनसे ताकत मिलती है. இப்போ நமக்கு அவர்கிட்ட இருந்து, யார்கிட்ட? शिव बाबा கிட்ட இருந்துதான் சக்தி கிடைக்குது. ताकत का मतलब एक नहीं कोई गुस्सा मारे जो गिर पड़े. சக்தினா என்ன அர்த்தம்? கோபத்தை காட்டுவதா பவர்னு நினைக்கிறார். அப்படி கோபத்தை காட்டி அடிச்ச உடனே அவங்க கீழே விழுந்துறாங்கன்னா அவங்க சக்திசாலி அப்படின்னா அது அந்த பொருள் அல்ல. சரீர பலத்தை இங்க நம்ம காட்டுறது பலசாலின்னு அர்த்தம். एक रूहानी ताकत है. இந்த சக்தி எது? ஆன்மீக சக்தி. जो रूहानी बाप द्वारा मिलता है. ஆன்மீக தந்தை மூலமாக தான் நமக்கு இது கிடைக்கும். यहाँ की बल से तुम शांति को पाते हो, पढ़ाई से तुमको सुख मिलता है. நினைவின் மூலம் நாம் அமைதியை அனுபவம் செய்கின்றோம், கல்வியின் மூலம் சுகத்தை அடைகின்றோம். जैसे और टीचर पढ़ाता है वैसे बाप भी पढ़ाते. எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு கற்றுத் தருகிறார்களோ அதே போல இங்க பாபாவும் கற்றுத் தருகிறார். एक भी पढ़ता है स्टूडेंट है. பிரம்மா பாபா கூட படிக்கின்றார். ஏன்னா அவரும் ஒரு மாணவன் தான். தேகதாரி जो भी है वो सभी स्टूडेंट है. தேகம் உள்ள அனைத்து மனிதர்களும் மாணவர்கள் தான். बाप को तो देह ही नहीं. அப்பாவுக்கு தேகமே இல்லை. वक्त निराकार है, वक्त आकर पढ़ाता. நிராகாரமானவர், தேகமற்ற தந்தை வந்துதான் நமக்கு இப்ப பாடத்தை கற்பிக்கிறார். जैसे और स्टूडेंट पढ़ते वैसे तुम भी पढ़ते हो. எப்படி மற்றவர்கள் படிக்கின்றார்களோ அதே போல நீங்களும் இப்ப படிக்கிறீங்க. इसमें मेहनत की बात ही नहीं. पढ़ने समय हमेशा ब्रह्मचर्य में रखता है. இது ஒரு படிப்பு, படிக்க வேண்டியதான். இதுல வேற எந்த கஷ்டம் கிடையாது. மேலும் எப்போ படிக்கக்கூடிய பருவமோ அப்போ படிப்பு நல்லா மனசுல பதியணும். அப்படிதான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும்னு லௌகிகத்திலே சொல்வாங்க. ब्रह्मचर्य में पढ़कर जब पूरी करते तब बाद में विकार में गिर. பிரம்மச்சரியத்தில் இருந்துதான் கல்வியை படிப்பாங்க. அப்புறம் படிச்சு முடிச்ச பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? திருமணம் செய்து வைக்கிறாங்க, விகாரத்துல போறாங்க. मनुष्य तो मनुष्य जैसा ही देखने में आता है. மனிதர்கள் போலதான் தென்படுகின்றது. कंगे फलाना आदमी है, एक LLB है, एक फलाना ऑफिसर है. மற்றவர்களை பார்க்கும்போது நம்ம தேகத்தை பார்க்கிறோம். இவர் இன்னாரு, இவர் LLM படிச்சிருக்காரு, இவர் ஆபீசரா இருக்காருன்னு சொல்றோம். पढ़ाई पर टाइटल मिल जाता है. படிப்பு படிச்ச உடனே அந்த படிப்புக்கேற்ற பட்டம் கிடைத்து விடுகின்றது. ஷக்கல் தோ வகி ஹை. அந்த மனித தோற்றம் அதேதான். படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு மனுஷ தோற்றம் மாறிடுது அப்படிலாம் கிடையாது. उस जिस्मानी पढ़ाई को तुम जानते हो. இந்த உலகாயுத கல்வியை பற்றி உங்களுக்கு தெரியும். साधु संत आदि जो शास्त्र पढ़ाते हैं उनमें कोई बढ़ाई नहीं है. साधु சன்னியாசிகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் படிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு படிப்பு கற்று தர்றாங்க. இதுல எதுவும் பெருமைங்கிறது இல்லை. உஸ்ஸே கோய் சாந்தி தோ மில் நஹி சக். அதன் மூலமாக யாருக்கும் அமைதி என்பது அடைய முடியாது. குத் பி சாந்திக்கு லியே தக்கே காத்தா. அவர்களே சாந்தி வேணுங்கிறதுக்காக பல இடங்கள்ல போய் ஏமாற்றத்தை அடைகிறாங்க. जंगल में अगर शांति होती तो फिर वापस क्यों लौटते. காட்டுக்கு போனா அங்க சாந்தி கிடைக்குதுன்னா அங்க சாந்தி கிடைக்கும் போது திரும்பி அவங்க வாபஸ் திரும்பி வர்றாங்க. முக்தி கோ கோய் பத்தா நஹி. முக்தி என்றால் என்ன, இத பத்தி யாருக்கு தெரியாது. जो भी अच्छे राम नामी ग्रामी रामकृष्ण परमहंस आदि होकर गए हैं, वह भी जब पुनर्जन्म लेते लेते नीचे ही आए हैं. நல்ல நல்ல புகழ் பெற்றவர்கள் கூட
உதாரணமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மாதிரியானவர்கள் கூட அவங்க உடலை விட்ட பிறகு மீண்டும் பிறவி எடுக்கின்றார்கள். பிறப்பு எடுத்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. முக்தி ஜீவன் முக்திக்கோ கோயிக்கோ பதா நை. அவர்களுக்கு முக்தின்னா என்ன, ஜீவன் முக்தின்னா என்ன, அது எப்படி அடைவது, இதெல்லாம் யாருக்கு தெரியாது. தமோ பிரதான் பன்னாஹி. ஆகவே ஆத்மாக்கள் சிறிது சிறிதாக கீழ்நிலைக்கு வந்துடுது. தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டும். देखने में तो कुछ नहीं आता है. வெளிப்படைய பார்வையில பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை. कोई से पूछो तुमको गुरु से क्या मिलता है तो कहेंगे शांति मिलती. யார்கிட்ட கேளுங்க, நீங்க குரு கிட்ட போறீங்களே, உங்க குரு கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு, உடனே சொல்லுவாங்க எங்களுக்கு சாந்தி கிடைக்குதுன்னு. பரந்து மில்தா குச் நஹி. ஆனா பாபா சொல்ற ரொம்ப தெளிவா, மனிதன் கிட்ட இருந்து எதையுமே முழுமையாக பெற முடியாது. சாந்தி கார்த்தகி நகி ஜாந்தி. சாந்தினா அதனுடைய பொருள் என்னன்னு தெரியாம இருக்க. अभी तुम बच्चे समझते बाबा ज्ञान का सागर, कोई साधु संत गुरु आदि शांति का सागर हो न सके. இப்போ குழந்தைகள் புரிஞ்சுட்டீங்க, பாபா தான் சாந்தி கடலா இருக்கார். வேற எந்த குருமார்களையோ அல்லது சாது சந்நியாசிகளோ சாந்தி கடல் என்று சொல்ல முடியாது. மனுஷ கிஸ்கோ சச்சி சாந்தி தே நஹி. அதனால மனிதர்கள் யாரும் மற்றவர்களுக்கு உண்மையான சாந்தியை கொடுக்க முடியாது. தும் பச்சுக்கு பலே பலே து நிச்சய கர்னா ஹே. குழந்தைகளாகி நீங்கள் முதல்ல இத நம்பிக்கைங்கிறது வைக்கணும். சாந்தி கே சாகர் ஏக் பார் हमको पढ़ाता है. சாந்தி கடல் என்பவர் ஒரு தந்தை, அவர் தான் நமக்கு பாட கற்று தர்றாரு. சிருஷ்டி சக்கர் கைசே ஃபிர்தா வக்பி பாப் நே சம்ஜாயா. இந்த கால சக்கரம் எப்படி சுற்றுகின்றது, இது கூட பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். மனுஷको कभी सुख शांति दे नहीं सकता. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு பொழுதும் சுகம் சாந்தியை கொடுக்க முடியாது. एक उनका रथ है. இது அவருடைய ரதமாக இருக்கின்றது. तुम्हारा जैसा स्टूडेंट ही है. பிரம்மா பாபா கூட யாரு, நம் அனைவரை போன்று ஸ்டூடெண்ட் தான். एक भी गृहस्थ व्यवहार में रखने वाला था. இவரும் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர் தான். सिर्फ बाप को अपना रथ लोन पर दिया. பாபாவுக்கு தன்னுடைய ரதத்தை கடனாக கொடுத்துள்ளார். சோபி வான்பிரஸ்த் அவஸ்தாமி. எப்பொழுது அவர் அந்த 60 வயசு முடிஞ்ச அந்த முதுமை நிலை அடையும் போது வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்றோம். அந்த டைம் பிரம்ம பாபா சிவ் பாபாக்கு தன்னுடைய ரதத்தை கொடுக்கிறார். तुमको समझाने वाला एक बाप है. உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். பாப் कहते सबको निर्विकारी बनना है. அந்த தந்தை சொல்றாரு, அனைவரும் நிர்விகாரியாக ஆக வேண்டும். जो खुद नहीं बन सकते फिर अनेक प्रकार की बातें करेंगे, गालियां भी दे. யார் ஸ்வயம் அந்நிலை அடைய முடியாதோ அவங்க பலவிதமான விஷயங்களை சொல்வாங்க, நிந்தனைகளும் செய்வார்கள். समझते हमारे जन्म जन्मांतर का भोजन जो बाप का वर्षा मिला वक्त छुड़ाता है. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பல பிறவிகளாக தந்தைகிட்ட இருந்து கிடைத்த உணவு ஆஸ்தி நமக்கு இவங்க கிடைக்காம தடுக்கிறாங்க. அம்மா அப்பா என்ன ஆஸ்தி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, திருமணம் செய்து அவங்களே விகார மார்க்கத்துல தள்ளிடுறாங்க. आप छुड़ाते हो बेहद का बाप है. ஆனா இதுல இருந்தெல்லாம் நம்மை விடுதலை செய்யக்கூடியவர் எல்லையற்ற தந்தை. इनको भी उसने ही छुड़ाया. சிவ் பாபா தான் பிரம்ம பாபாவையும் அந்த பந்தனத்திலிருந்து விடுதலை செய்வித்தார். बच्चों को भी बचाने की कोशिश किया, जो निकल सके उनको निकाला. குழந்தைகளையும் நாம் மாய் என்ற விகாரத்திலிருந்து பாதுகாக்க எவ்வளவு முடியுமோ
அவங்களே என்ன பண்ணுங்க, இந்த மார்க்கத்துல கூட்டிட்டு வாங்க, பாதுகாப்பு கொடுங்க. अब तुम बच्चों की बुद्धि में हमको पढ़ाने वाला कोई मनुष्य नहीं. குழந்தைகளுடைய புத்தியில இப்போ நமக்கு என்ன புரிஞ்சிட்டோம், நமக்கு படிப்பு கற்றுத்தரக்கூடியவர் எந்த ஒரு மனிதன் அல்ல. सर्वशक्तिवान एक ही निराकार बाप को कहा जाता है. सर्वशक्तिवान ஒரே ஒரு நிராகார தந்தை தான் கூறப்படுகின்றது. और किसको कह नहीं जाता, வேற யாரையுமே நாம இந்த மாதிரி சொல்ல முடியாது. वही तुमको नॉलेज दे रहा है, அவர்தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். बाप की तुमको समझाता है, பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். एक विकार तुम्हारा सबसे बड़ा दुश्मन, இந்த விகாரம் உங்களுக்கு அனைவரை விட பெரிய எதிரி. इनको छोड़ो, இவைகளை விட்டு விடுங்கள். फिर जो नहीं छोड़ सकते कितना झगड़ा करते, யாரால இந்த விகாரங்களை விட முடியலையோ அவங்க உடனே என்ன பண்றாங்க, கலாட்டா பண்றாங்க, சண்டை சச்சரவு செய்யறாங்க. माताएं भी कोई कोई ऐसे निकल पड़ती जो विकार के लिए बड़ा हंगामा करती. சில தாய்மார்களோட அப்படி இருக்காங்க, அவங்க வீட்டுல கணவன் ஆண்கள் ஞானத்துல வருவாங்க, ஆனா பெண்கள் விகாரத்துக்காகன்னு ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்படின்னு சில பெண்கள் இருக்காங்க. சில வீட்டுல பெண்கள் ஞானத்துல இருப்பாங்க, ஆண்கள் ஞானத்துல வர மாட்டாங்க, அதனால விகாரத்துக்காக சண்டை ஏற்படும். அபி தும்போ சங்கம் யுகர். ஆனா இப்ப பாபா சொல்றாரு, நீங்க குழந்தைகள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். एक भी कोई नहीं जानते पुरुषोत्तम संगम युग. இது புருஷோத்தம சங்கம் யுகம் என்று கூட யாரும் தெரியாம இருக்காங்க. பாப் கித்னா अच्छी रीति समझाता, பாபா எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். பௌத்த ஜின்கி பூரா நிக்ஷய், சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கு. कोई तो सेमी निश्चय, ஒரு சிலருக்கு பாதி நம்பிக்கை இருக்கு. कोई 100%, कोई 10%, ஒரு சிலருக்கு 100% நம்பிக்கை, ஒரு சிலருக்கு 10% நம்பிக்கை. अब भगवान श्रीमत देता है, बच्चे मुझे याद कर. இப்ப பகவான் ஸ்ரீமத் கொடுக்கின்றார், குழந்தாய் நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். ஏ பாப் கா படா ஃபர்மான், இது தந்தையினுடைய மிகப்பெரிய கட்டளை. நிக்ஷைகோ தப் தோ உஸ் ஃபர்மான் பர் சலே. பகவான் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அதன் மீது நம்பிக்கை இருந்ததான் அந்த கட்டளைப்படி நடக்க முடியும். बाप कहते, मेरे मीठे बच्चे तुम अपने को आत्मा समझ बाप को याद. பாபா சொல்றாரு, என்னுடைய இனிமையான குழந்தைகளே, நீங்க உங்களை தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. இன்கோ யாद नहीं करना, எந்த தேகதாரி நினைக்க கூடாது. பிரம்மா கூட தேகதாரி, இந்த பிரம்மாவின் தேகத்தை கூட நினைக்க கூடாது. மை नहीं करता, பாபா मेरे द्वारा तुमको कहता है. ஒரு பொழுதும் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், பாபா என் மூலமாக கூறுகின்றார். जैसे तुम बच्चे पढ़ते तो एक भी पढ़ता है. எப்படி நீங்க குழந்தைகள் படிக்கின்றீர்களோ அதே போல இந்த பிரம்மாவோ படிக்கிறார். சப் ஸ்டூடெண்ட் எல்லாருமே மாணவர்கள் தான். படானே வாலா ஏக் டீச்சர் ஹே, பாடம் கற்று தரக்கூடியவர் ஒரே ஒரு டீச்சர். வக்ஸப் மனுஷ்ய படாத்தே ஹே, உலகத்தில் எல்லாருமே மனிதர்கள் தான் படிப்பு சொல்லித்தரான். யஹா தும்கோ ஈஸ்வர் படாத்தே, இங்க உங்களுக்கு ஈஸ்வரன் படிப்பு சொல்லித்தராரு. தும் ஆத்மாயி படுத்தி, நீங்கள் ஆத்மாக்கள் படிக்கிறீங்க. துமார் ஆத்மா ஃபிர் படாத்தி ஹே, நீங்க ஆத்மாக்களும் படிக்கிறீங்க. இஸ்மே பௌத் ஆத்ம அபிமானி பன்னா, இதுல நம்ம ரொம்ப ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். பாரிஸ்டர் இன்ஜினியர் ஆத்மா ஹி பந்தி, சிலர் பாரிஸ்டர் ஆகிறாங்க, சிலர் இன்ஜினியரிங் ஆகுறாங்க. இதெல்லாம் ஆகிறது யாரு? தேகம் கிடையாது, ஆத்மா தான். இல்லையா? ஆத்மா தான் இந்த தேகத்திலிருந்து படிச்சு அந்த பட்டத்தை அடையுது. ஆத்மாவுக்கு தேக அபிமான் ஆகையா, ஆத்மாவுக்கு இப்போ தேக அபிமானம் வந்துருச்சு. ஆத்ம அபிமானிக்கு பதிலே தேகி அபிமானி பன் படி. ஆத்ம எண்ணத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ தேக எண்ணத்துல வந்துட்டாங்க.
जब आत्म अभिमानी हो तब विकार नहीं कहला सकते. ஆத்ம அபிமானியாக இருக்கும்போது அங்க விகாரம் என்பதே விகாரி என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா விகாரமே அவங்ககிட்ட இருக்காது. அவங்கள விகாரிகள்னு சொல்ல முடியாது. உன்கோ கபி விகார் ख्याल भी नहीं आ सकता. அவர்களுக்கு ஒரு பொழுதுமே விகாரமான எண்ணங்கள் என்பதே வர முடியாது. தேக அபிமான் செய்ய விகார் ख्याल आता है. தேகம்னு நாம எண்ணும் போதுதான் விகார எண்ணங்கள். ஏன்னா அப்பதான் மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸ் வருது. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ஷன் ஏற்படுது. उनको कभी विकार ख्याल नहीं आ सकता. फिर विकार की दृष्टि से देखते हैं. எப்ப தேக அபிமானம் வருதோ அப்ப விகார எண்ணங்கள் வருது. அப்ப விகார பார்வையோட பாக்குறாங்க. தேவதாओं की विकार दृष्टि कभी हो नहीं. ஆனா தேவதைகள்கிட்ட விகாரமான பார்வை இருந்தது அப்படின்னு ஒரு பொழுதுமே சொல்ல முடியாது. ज्ञान से फिर दृष्टि बदल जाता है. ஞானத்தின் மூலமாக பார்வை என்பது மாற்றம் அடைகின்றது. सत्य में इसे थोड़ी प्यार करेंगे डांस करेंगे, वहां प्यार करेंगे परंतु विकार की बांस नहीं हो. சத்தியத்துல இம்மாதிரியான அன்பும் ஆடல் பாடலும் இருக்காது. இன்னைக்கு அன்புன்னு சொல்லி அந்த அன்பு கூட விகாரமான அன்பாயிடுச்சு. ஆடல் பாடல் கூட விகாரமாயிடுச்சு. ஆனா சத்தியத்துல அன்பு இருக்கும். ஆனா அந்த அன்புல என்ன இருக்காது? விகாரம் என்ற துர்நாற்றம் இருக்காது. ஏன்னா அங்க அன்புங்கிறது ஆத்மா மேலதான் அன்பு. இன்னைக்கு பார்வை மனுஷன் தேகத்தின் மேல போகுது, தேகத்தை தான் பார்க்கறான், தேகத்தின் மேல அன்பு செலுத்துறான். அதனால அவனுக்கு கெட்ட எண்ணங்கள் வருது. பாபா சொல்ல விகாரம் என்ற துர்நாற்றம். ஜென்ம ஜென்மாந்தர் விகார் में गए वक्त नशा बहुत मुश्किल उतरता है. அநேக பிறவிகளாக நீங்க விகாரத்திலே வாழ்ந்துட்டீங்க. அதனால அந்த விகாரத்திலிருந்து விடுபடுறது மிகுந்த கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த போதை இறங்க மாட்டாங்க. விகாரத்தினுடைய நஷா, அதுதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அசுகம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த நஷா அவங்ககிட்ட இருந்து இறங்க மாட்டேன். बाप निर्विकारी बनाते कोई बच्चिया बिल्कुल मजबूत हो जाते. பாபா நம்மை நிர்விகாரியாக ஆக்குகின்றார். சில குழந்தைகள் எப்படி ஆயிடுறாங்க? நல்ல முற்றிலும் உறுதியானவர்களாயிறார். பஸ் हमको पूरा निर्विकारी बनना है. நான் முழுமையாக நிர்விகாரியாக ஆக வேண்டும். हम अकेले थे अकेले ही जाना. நான் தனியாக இருந்தேன், நான் தனியாக செல்ல வேண்டும். उनको कोई थोड़ी टच करेगी तो अच्छा नहीं है. அவர்களுக்கு மற்றவங்க யார் அவங்கள தொட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது. கங்கே हमको हाथ क्यों लगाते. அப்போ உடனே அவங்க சத்தம் பண்ணும், ஏன் எங்க மேல கை போடுறீங்க? இன்மே விகார் பான்சி ஹே. விகாரம் என்ற துர்நாற்றம் இருக்கு. விகாரி हमको टच भी ना करे. விகாரமானவர்கள் நம்மை தொடக்கூடாது. இஸ் மஞ்சில் பர் பहुंचना. இந்த ஒரு குறிக்கோளை நீங்கள் அடைய வேண்டும். தேக தர பில்குல் திருஷ்டி ந ரஹே. தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகக்கூடாது. வ கர்மாதீத் அவஸ்தா அபி பனானா ஹே. அந்த மாதிரி கர்மாதீத் நிலை இப்பொழுது அடைய வேண்டும். अभी तक ऐसे नहीं है, सिर्फ आत्मा को देखते. இதுவரைக்கும் நாம் இன்னும் அந்த நிலை அடையல. யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்க்கிறேன். बाप हमेशा कहते रहते, बच्चे अपने को आत्मा समझो, एक शरीर तुम शरीर जिसमें तुम पार्ट बचा. பாபா அடிக்கடி நமக்கு என்ன புரிய வைக்கிறது? குழந்தைகளே, நீங்க தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. இந்த சரீரத்திலிருந்து நான் ஒரு பாட்டதாரி, என்னுடைய பாட்டை நடிக்கின்றேன். கை கைத்து இன்மே சக்தி. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. பரத்து சக்திக்கு कोई बात नहीं. அந்த மாதிரி சக்திங்கிற தனிப்பட்ட ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. எக் படாயி என்ன, இது ஒரு எஜுகேஷன். जैसे और भी पढ़ते हैं एक भी पढ़ता है प्यूरिटी के लिए कितना माता मारना.
எப்படி மற்றவர்கள் எல்லாம் படிக்கிறாங்களோ அதே போல இவரும்னா பிரம்ம பாபாவும் படிக்கின்றார். தூய்மையாக ஆகுவதற்கு தான் பாபா சொல்ல இவ்வளோ தலை உடைச்சுக்க வேண்டியதா இருக்கு. बड़ी मेहनत है इसलिए बाप कहते एक दो को आत्मा ही दे. இதுதான் ரொம்ப உழைப்பு தேவையாது. அதனால பாபா என்ன சொல்றாரு, ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது ஆத்மாங்கிற எண்ணத்துல பாரு. சத்துமே தும் ஆத்ம அபிமானி ரக்தியோ, சத்தியத்தில் நீங்க ஆத்மா அபிமானியாக தான் இருக்கீங்க. வஹன் तो रावण राज्य है नहीं, विकार की बात नहीं. அங்க ராவண ராஜ்யம் என்பதே கிடையாது, விகாரத்தினுடைய விஷயமே இல்லை. यहाँ रावण राज्य में सब विकारी है. ஆனா இங்க ராவண ராஜ்யமாக இருக்கிறதுனால அனைவருமே விகாரியா இருக்காங்க. इसलिए बाप आकर निर्विकारी बनाते. ஆகவே பாபா வந்து இப்ப அனைவரையும் நிர்விகாரியாக ஆக்குகின்றார். नहीं बनेंगे तो सजा खानी पड़ेगी. இப்ப ஆத்மா நிர்விகாரி நிலை, அதாவது தூய்மையான நிலை அடையவில்லை என்றால் அப்புறம் தண்டனை அடைய வேண்டியதா இருக்கும். ஆத்மா பவித்ர பண்ணி பிகர் ஊப்பர் ஜா ந சகே. ஆத்மா தூய்மை ஆகாம பரந்தாமம் என்ற வீட்டுக்கு போக முடியாது. இசாப் கிதாப் சுப்து கருணா படுத்தா, கணக்கு வழக்கு எல்லாமே முடிக்க வேண்டியதார். பிறவி பது கம் போப்படுத்தா, பதவியும் குறைந்து விடும். एक राजधानी स्थापना हो रही है. राजधानी என்பது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. बच्चे जानते स्वर्ग में एक आदि सनातन देवी देवताओं का राज्य था. குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், ஸ்வர்க்கத்துல ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா ராஜ்யம் தான் இருந்தது. पले पले तो जरूर एक राजा रानी होगा, फिर डायनास्टी होगा. முதல்ல ஒரு ராஜா ஒரு ராணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளிகள் பின்னாடி வருது. பிரஜா டேர் பந்தி, பிரஜைகள் அநேகர் உருவாகிறாங்க. உஸ்மே அவஸ்தாமே ஃபரக் படேங்கி, ஒவ்வொருத்தருடைய மனநிலைகளிலும் வித்தியாசம். ஜின்கி பூரா நிக்ஷி நகி வ பூரா பட்பி ந சகே. யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவங்க இது படிப்பு முழுமையாக படிக்க மாட்டாங்க. பவித்ர பண்ண சகே, அவர்களால் தூய்மையாக ஆக முடியாது. ஆதா கலம் பதி एक जन्म में 21 जन्मों के लिए पावन बने मासिक अगर है क्या. பாதி கல்பமாக நீங்க பத்தித்தமாயிட்டே இருந்தீங்க. ஆனா இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாக இருந்தா அந்த தூய்மை 21 ஜென்மத்துக்கு வரும். அப்ப இது என்ன சாதாரண சித்தி விட்டு போற மாதிரி கிடையாது. குரோத் அதிகா இத்தனா நஹி. நிறைய பேர்கிட்ட கோபம் கூட விட்டுட்டா. கை புத்தி ஜாத்தி ஜரூர் பாப்பு யாது நஹி கர்த்தே. வேற எங்கேயா உங்க புத்தி போகுதுன்னா அப்ப நீங்க பாபாவை நினைவு செய்தல बाप की याद पक्की हो जाए फिर और कोई तरफ बुद्धि नहीं जाएगा. பாபாவுடைய நினைவு உறுதியாக ஆகிவிட்டால் வேற எந்த ஒரு பக்கமும் புத்தி போகாது. बहुत ऊंची मंजिल है, उंगुड़ी इलक्क मिगम उयर्वानது. पवित्रता की बात सुनकर आग में जल मर्द. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், பவித்திரமா வாழணும்னு சொன்ன உடனே ஒரு சிலர் என்ன ஆயிடுறாங்க, அவ்வளோ எரிஞ்சு விழுகிறாங்க. कहते ना एक बात कभी कोई ने कहा नहीं. சொன்னோன்னு இன்னும் இது ஒரு புது ஞானமா இருக்கு. இந்த மாதிரி வேற யாரும் ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை. कोई शास्त्र में है ही नहीं, எந்த ஒரு சாஸ்திரத்துல இல்ல. படா முஷ்கில் சம. அதனால தூய்மையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறான். வக்தோ ஹை நிவர்த்தி மார்க்க தரம் அலகை. அது துறவர மார்க்கம், அது தர்மமே தனிப்பட்டது. उनको तो पुनर्जन्म ले फिर भी संन्यास धर्म में ही जाना है, वही संस्कार ले जाते. அவன் மீண்டும் பரப்பெடுத்தாலும் அந்த மறுபிறவிலே அதே சன்னியாசி சம்ஸ்காரத்தை கொண்டு வருவாரு. மீண்டும் ஒரு சன்னியாசாக தான் பிறப்பாரு. தும்கு தூ கர்பா சோடனா நகி. ஆனா பாபா உங்களை வீடு வாசல விடாதீங்கன்னு சொல்றாரு. சம்ஜா ஜாते बल घर में रहो, उन्हों को भी समझावो, अब संगम युग है. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க இதை புரிய வைங்க. இப்பொழுது சங்கம யுகம் என்பது நடைபெறுகின்றது.
पवित्र बनने बिगर सत्य में देवता बन नहीं सकेंगे. தூய்மை ஆகாமல் சத்திய தேவதையாக ஆக முடியாது. थोड़ा भी ज्ञान सुनते तो वह प्रजा बनती जाती. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் அவங்க அந்த பிரஜைகளாக வருவாங்க. प्रजा तो ढेर आती है. प्रजेகள் अनेகர் இருக்காங்க. सत्य में वज्र भी नहीं होता क्योंकि बाप संपूर्ण ज्ञानी बना देता है. சத்தியத்துல மந்திரிகள் என்பவர்களே இருக்க மாட்டாங்க. ராஜாவுக்கு மந்திரியே தேவையில்லை. ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை அப்படி செய்யணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா பாபா சங்கமத்துல அவ்வளோ ஞானம் கொடுத்துட்டாரு. அதனால அந்த நாராயணன் அவரே ஆட்சி செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் கலந்து பேசணுங்கிற அவசியமே இல்லை. பாப் சம்பூர்ண ஞானி பனர். பாபா முழுமையான ஞானி ஆக்கிறார். வஜீர் ஆதி சாகியே அஜ்ஞானிக்கு. மந்திரிகள் யாருக்கு தேவையா இருக்கு? अज्ञान मनिदர்கள். इस समय देखो एक दो को मारते कैसे दुश्मनी का स्वभाव कितना कड़ा. ஆனா நிகழ்காலத்துல பாருங்க ஒருத்தர் அடிச்சு உதைக்கிறாங்க. எதிரி போல இருக்காங்க. எவ்வளவு சுபாவங்கள் கடுமையா இருக்கு. अभी तुम समझते हो एक पुराना शरीर छोड़ जाकर दूसरा लेता है. இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்க. ஒருத்தர் பழைய சரீரத்தை விடுறாங்கன்னா கட்டாயம் அவங்க இன்னொரு சரீரம் எடுப்பாங்க. वहां दुख से मरते तुमको सुख से बाप की याद में जाना है. உலகத்துல இது தெரியாதனால இறக்கும்போது துக்கப்படுறா. ஆனா நீங்க போகும்போது சுகமான மனநிலையில பாபா நினைவுல போகணும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த शरीरத்தை விட்டு ஆத்மா இன்னொரு शरीर எடுக்குது. जितना मुझे बाप को याद करेंगे तो सब भूल जाए. எவ்வளவுக்கு நீங்க பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அப்ப மற்றதெல்லாம் மறந்துடுவீங்க. कोई भी याद नहीं रहेंगे. வேற எந்த நினைவும் மனதுல வரக்கூடாது. எப்போ கடைசியில் ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது ஒரு பாபா நினைவு தான் வரும். परंतु एक अवस्था तब जब पक्का निश्चय हो. அந்த மாதிரியான ஒரு மனநிலை எப்போ உருவாகும்? நம்பிக்கையில முழு நம்பிக்கை வேணும். உறுதியான நம்பிக்கை வேணும். நிக்ஷி நகி தோ யாத் பி ठहर नहीं सकता. நம்பிக்கை இல்லை என்றால் பாபாவுடைய நினைவு மனசுல நிலைத்திருக்காது. நாம் மாத்திரம் சிறுப் கருதி வெறும் பெயரளவு நான் பிரம்மகுமார் குமாரின்னு சொல்லிக்குவான். நிக்ஷிக்கு நகி தோ யாத் காய்க்கு. நம்பிக்கையே இல்லைன்னா அப்ப யார நினைப்பாங்க? சப்கோ ஏக் ஜீசா நிக்ஷித்தோ நகி. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. மாயா விக்னோ சே ஹட்டா தேத்தா ஹே. மாயை விக்னங்களை ஏற்படுத்தி நம் மனசை திருப்பிடுது. ஜெய்சே வைசே பஞ்சாது. அப்புறம் முதல்ல எப்படி இருந்தார் அப்படியே ஆயிடுறாங்க. பலே பலத்து நிக்ஷி சாஹியே பாப். முதல்ல நமக்கு பாபா மேல நம்பிக்கை வேணும். சன்சி ரஹிங்கே கியா ஏக் பாப் நஹி ஹே. சந்தேகமான மனநிலை இருக்கக்கூடாது. இவர் தந்தையா இல்லையா? பேகத் கா பாப் ஞான் தே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் ஞானத்தை தருகிறார். एक तो कहते सृष्टि का रचिता रचना को नहीं जानता. இவருக்கே சிருஷ்டியினுடைய படைப்பவர். அவருடைய படைப்பை பத்தி எல்லாம் பிரம்ம பாபாக்கு எது தெரியாது. मेरे कोई को तो सुनाइए ना. எனக்கு வேற யாராவது சொன்னாதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். मैंने 12 गुरु किया उनको सबको छोड़ना पड़ा. நான் 12 குருமார்களை என்னுடையவர்களாக ஆக்கியிருந்தேன். அவங்க எல்லாத்தையும் விட வேண்டியதாயிடுச்சு. गुरु ने तो ज्ञान दिया नहीं. ஏன்னா குரு ஞானம் என்பது கொடுக்கல. सदगुरु ने अचानक आकर प्रवेश किया. அந்த சத்குரு शिव बाबा திடீர்னு என் உடம்புல பிரவேசம் ஆயிட்டாரு. समझा पता नहीं क्या होना. என்ன நடக்க போகுது இது கூட அந்த நேரம் ஒண்ணுமே புரியல. गीता में भी है ना. கீதையில கூட இருக்கு अर्जुन को साक्षात्कार कराया. अर्जुनனுக்கு சாட்சாத்காரம் செய்வித்தார். अर्जुन की बात है ही नहीं. ஆனா இங்க பாபா சொல்றாரு ஒரு அர்ஜுனுடைய விஷயம் மட்டும் இல்ல. एक तो रथ है ना. இவரது ரதமாக இருக்கு. एक भी पहले गीता पढ़ता था. ब्रह्म बाबा கூட முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? एक भी पहले गीता पढ़ता था. இவர் கூட முன்னாடி கீதை படித்துக் கொண்டிருந்தார்.
बाप ने प्रवेश किया, साक्षात्कार कराया। एक तो बाप ही ज्ञान देने वाला है. பாபா பிரவேசமானாரு, பாபா சாட்சாத்கார செய்ய வைத்தாரு, பாபா தான் ஞானம் கொடுக்கின்றார். உஸ் கீதா को छोड़ दिया. இது தெரிஞ்சுன்னா பாபா அந்த உலகாயுத கீதையை படிக்கிறத விட்டார். பாப் ज्ञान का सागर है. பாபா ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். हमको तो वही बताएंगे ना, நமக்கு அவர்தான் இப்பொழுது கூறுகின்றார். கீதா ஹே மாயி பா, கீதை தான் என்னவாக இருக்கு? அனைத்து வேத சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையார். வ பாபி ஜிஸ்கே துமேக மாத் பிதா கர்த்தே, பாபாவை தான் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடி வந்தோம். வ ரச்சனா ரச்சித்தே அடாப்ட் கர்த்தேனா, அவர் படைப்பு படைக்கின்றார், தத்தெடுக்கின்றார். ஏ பிரம்மா भी तुम्हारा जैसा है, இந்த பிரம்மா கூட உங்களை போலதான். बाप कहते हैं कि जब वानप्रस्थ अवस्था होती तब मैं प्रवेश करता. பாபா சொல்றார், எப்ப இவருக்கு வானப்பிரஸ்த நிலை வருகின்றதோ அப்ப நான் இவருடைய உடலில் பிரவேசமாகிறேன். குமாரியோத்த ஹை பவித்ர, குமாரிகள் என்றாலே பவித்திரமானவர்கள். உன்கேலே தோ சஹஜே, அவர்களுக்கு இவைகளை நடைமுறைப்படுத்துறது, பந்தனங்களிலிருந்து விடுபடுறது ரொம்ப சகஜம். शादी के बाद कितना संबंध बढ़ जाता है. திருமண ஆன உடனே எத்தனையோ சம்பந்தங்கள் உருவாயின. इसके लिए देही अभिमानी बनने में मेहनत लगती. ஆகவே ஆத்ம எண்ணத்தில் இருப்பதற்கு முயற்சி தேவையார். வாஸ்தவமே ஆத்மா शरीर से अलग है. உண்மையில ஆத்மா இந்த शरीரத்திலிருந்து தனிப்பட்டது. परंतु आधा कल्प देह अभिमान में रहे. ஆனா பாதி கல்ப நீங்க எப்படி இருந்தீங்க? தேக உணர்வுலே இருந்தீங்க. बाप आकर अंतिम जन्म में देहे अभिमानी बनाता है, मुश्किल पास्ता है. பாபா இந்த கடைசி ஜென்மத்துல வந்துதான் நம்மள ஆத்மா அபிமானி ஆக்குறாரு. 63 ஜென்மமா தேகங்கிற உணர்வுலே இருக்கும். அதனால இப்ப ஆத்மா அபிமானி ஆகுதுன்னா கஷ்டமா இருக்கு. புருஷா கர்த்தே கர்த்தே கித்தனை தோடா பாஸ், முயற்சி செய்து 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 கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆகிறா. 8 रत्न निकलता है, 8 रत्नங்கள் தான் உருவாகிறா. उनसे पूछो हमारा लाइन क्लियर है, अपने से पूछो हमारा लाइन क्लियर है. தன்னை தானே கேளுங்க, என்னுடைய புத்தியினுடைய லைன் கிளியராக இருக்கா? एक बाप के सिवा और कुछ तो याद नहीं आता. ஒரு பாபாவை தவிர வேற எந்த நினைவு வருவதில்லை தானே. एक अवस्था पिछाड़ी में होगा. இந்த மாதிரியான நிலை இறுதியில வரும். ஆத்ம அபிமானி बनने में बहुत मेहनत है. ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கிறது, ஆத்மாங்கிற எண்ணத்தில் இருக்கிறது ரொம்ப முயற்சி. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप को रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. ज्ञान से अपनी दृष्टि को परिवर्तन करना है. ஞானத்தின் மூலமாக உங்களுடைய பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். आत्म अभिमानी बन भिकारी की हालत समाप्त कर. யாரை பார்க்கும்போது நானும் ஆத்மா, இவர்களும் ஒரு ஆத்மா. இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி செய்யும் போதுதான் விகார எண்ணங்களை நம் மனதிலிருந்து அழிக்க முடியும். அதான் பார்வையை மாற்றுவது. தேக பார்வை வந்து குற்றமுள்ள பார்வை, ஆத்மாங்கிற பார்க்கிறது தூய பார்வை. किसी भी विकार की बांस न रहे. எந்த விதமான விகாரத்தின் துர்நாற்றம் இருக்கக்கூடாது. देह की तरफ बिल्कुल दृष्टि न चाहिए. தேகத்தின் பக்கம் முற்றிலும் நம்முடைய பார்வை போகக்கூடாது. बेहद का बाप हमें पढ़ाता है, ऐसा पक्का निश्चय को तब याद मजबूत. எல்லையற்ற தந்தை நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் என்று அந்த முழு நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும்.
ध्यान रहे माया निक्षी से जरा भी हिलना கவனம் கொடுக்கணும். கொஞ்சம் கூட மாயை என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய நம்பிக்கையை அசைத்து விடக்கூடாது. वरदानम सेव का भाव से सेवा करते हुए आगे बढ़ने बढ़ाने वाले निर्विघ्न सेवादारी भव. சேவை என்ற பாவனையோடு சேவை செய்து தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றக்கூடியவர்கள் निर्विघ्न सेवादारिயாக ஆகுக. सेवा का भाव सफलता दिलाता है. சேவை என்ற பாவனையோடு செய்யும்போது அது வெற்றி கிடைக்கும். सेवा में अगर अहम भाव आ गया तो उसको सेवा भाव नहीं. சேவையில கொஞ்சமாவது அகம்பாவம் என்பது வந்துடுச்சுன்னா அது சேவையினுடைய பாவனை என்று சொல்ல முடியாது. किसी भी सेवा में अगर अहम भाव मिक्स हो जाता तो मेहनत भी ज्यादा समय भी ज्यादा लगता है. எந்த ஒரு சேவையிலையும் அகம்பாவம் என்பது வந்து விட்டால் அதுல உழைப்பும் அதிகமா இருக்கும், சமயமும் அதிகமா தேவை கொடுக்க வேண்டியது. स्वयं की संतुष्ट भी नहीं होती. தானும் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். सेवा भाव वाले बच्चे स्वयं को आगे बढ़ते दूसरों को भी आगे बढ़ते. சேவை என்ற பாவனை உள்ளவர்கள் தானும் முன்னேறாக மற்றவர்களை முன்னேற்றார். वो सदा उड़ती कला का अनुभव करते. அவங்க சதா பறக்கும் கலையின் அனுபவம் செய்யறார். उनका उमंग उत्साह स्वयं के निर्विघ्न बनाता. அவர்கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் ஆர்வம் என்பது என்ன ஆயிருது, நிர்விகனமா ஆகிறார். दूसरों को कल्याण करता है. அதன் மூலமா அவங்க பிறருக்கும் நன்மை செய்கிறார்கள். நிர்விகனமா இருக்கும்போது நாம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கும் நன்மைகள் அடையும். स्लोगन ज्ञानी तो आत्मा वह है जो महीन और आकर्षण करने वाला दागों से मुक्त है. ஞானி ஆத்மான்னு யாரும் சொல்ல முடியும்? ரொம்ப சூக்ஷமத்துல ஏற்படக்கூடிய கவர்ச்சிகள் என்ற கைத்திலிருந்து முக்தி அடையும். எப்படி கிருமிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கும், மைன்யூட்டா இருக்கும், லென்ஸ்ல பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நம்மை ஆகர்ஷணம் செய்து பந்தனத்துல கூட்டு போறதா அந்த கைத்தை எல்லாம் நாம என்ன பண்ணோம், அறிந்து அதை நீக்கணும், முக்தி அடையணும். அந்த ஆகர்ஷன்ல போய் என்ன ஆயிடக்கூடாது, பந்தனத்துல நம்ம கட்டுண்டவர்களா ஆயிடக்கூடாது. ஞானித்து ஆத்மா என்றாலே மகீன், ரொம்ப சூக்ஷ்மமாக சென்று ஆகர்ஷணம் என்ற கயிற்றிலிருந்து முக்தி பெறக்கூடியவர்கள். நல்லது. ஓம் சாந்தி. மனமந்திரமே அளித்த பாபா, ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா, ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா, ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா, ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். அபுவில் உன்னை சந்திக்கும் நாளை எண்ணி நானே மகிழ்கின்றேன். மனமந்திரமே அளித்த பாபா, ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா, ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே.
மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அழைத்துக் கொண்டார். வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அழைத்துக் கொண்டார். அதனால் இன்று என் மனம் மகிழ்ந்து ஆனந்த ராகம் பாடிடுதே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. 1000 வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்தன் ஜீவன் வாழ்வது பாபா என்றும் உந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. திருப்தியா இருந்தோம்னாலே எல்லா செல்வங்களும் தன்னை போல நம்மளை தேடி வரும். Satisfactory life will bring you all types of wealth.